இந்த உடம்புல ஏற்படக்கூடிய வலிகள் எதனால ஏற்படுது, அப்படி ஏற்பட்டா அதுக்கு என்ன மாதிரியான வீட்டு வைத்திய முறைகள் இருக்கு, சார் கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த மழை காலத்துல ஆகட்டும் குளிர்காலத்தாகட்டும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏற்படும். பட் ஆனா ஒரு சில பேருக்கு உடம்புல வலிகளும் ஏற்படுது சார். அதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலா கிளைமேட் சேஞ்சு, அதாவது காலநிலை மாற்றங்கள் நிகழும் போது கப காலம் அப்படின்றத சொல்லுவோம். குளிர்காலத்தை கபம் மிகுதியாக காலம் அப்படின்றத சொல்லுவோம். பொதுவாக எல்லாரும் நினைப்பாங்க இந்த கப காலம் அப்படின்றது சளி தொந்தரவுகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றத எல்லாருமே நினைப்பாங்க. சளி தொந்தரவான பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். சளி, காய்ச்சல், இருமல், ஆஸ்மா, வீசிங் இதுதான் அதிகமாகும். ஆனால் சிலருக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கும் வலி வேதனைகள் இந்த குளிர்காலத்துல அதிகமாகிறத பார்க்க முடியும். அவங்க வீட்டுல இருக்கிற பெற்றோர் வயதானவர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, குளிர்காலம் வந்துச்சுனாவே எனக்கு முட்டி வலி, கால் வலி எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுது, இடுப்பு வலி அதிகமாயிடுது அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா சித்த மருத்துவத்துல ஒரு சொல்லுவோம். அதாவது இப்ப பொதுவா வாதத்தினாலதான் எலும்பு தேய்மானங்கள் ஏற்படுறது உண்மைனாலும் தொந்தம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. தொந்தம் அதாவது வாதத்தில் பித்தம் சேர்தல், வாதத்தில் கபம் சேர்தல், கபத்தில் பித்தம் சேர்தல். இப்படி ஒருத்தருக்கு அந்த ஹீட்டுக்கான பண்பும் இருக்கும், குளிர்ச்சிக்கான பண்பும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சிலருக்கு உருவாகும். இப்ப நம்ம பார்ப்போம், இந்த நிறைய பேருக்கு முட்டி வலிகள் இருக்குன்றத உதாரணத்துக்கு எடுப்போம். முட்டி வலி எல்லாருக்கும், நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கு இருக்கும். ஆனா எல்லாருக்குமே வீக்கம் இருக்காது. ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்கும், சிலருக்கு வீக்கம் எதுவுமே இருக்காது, ஆனா தேய்மானத்தினால வலி இருக்கும். சிலருக்கு அந்த இடம் தொட்டா இன்ஃப்ளமேஷன் நடந்துட்டே இருக்கும், சூடு இருந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அதுதான் நாங்க சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இப்போ வாதத்தினால எலும்பு தேய்மானம் ஆகுது. அந்த தேய்மானத்தினால் அங்க இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் ஒண்ணு நடக்குது. அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்னால அந்த இடத்துல வீக்கம் சேருது. அப்போ வாதத்தில் கபம்ன்றது நீர்த்தன்மை கூடியது இல்லையா? அப்ப வாதத்துல கபமானது தொந்திக்குது, நீர் சேர்த்தா. அப்போ நீர்த்தன்மை அதிகமாகிறதுனால, வீக்கம் அந்த இடத்துல அதிகமாகிறதுனால வலி அந்த இடத்துல நார்மலாவே ஒரு இடத்துல வீக்கம் இருந்துச்சுன்னா வலி அதிகமாகும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி வீக்கம் இருக்கிறவங்களுக்கு, இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் முட்டில் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ரத்த ஓட்டம் ஒழுங்கா சீரா இருக்காது. சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்க அவங்களுக்கு கொஞ்சம் ஈரத்துல நின்று வேலை செஞ்சாங்கன்னாவோ, இல்ல குளிர்ந்த கிளைமேட், குளிர்ந்த காற்றுல அதிக நேரம் அவங்களால இருக்க நேர்ந்ததோ, இல்ல ஏசி அதிகமா போடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த சில்னஸ்னால அந்த ரத்தம் அந்த இடத்துல ஆல்ரெடி சர்க்குலேஷன் ஒழுங்கா இல்லாதது இன்னும் இறுகி போகும். அப்ப பொதுவாவே கப காலத்துல வாத நோய்கள் அதிகமாகும். அப்ப அந்த நேரத்துலதான் வலி அதிகமா இருக்கும். முட்டி வலி பேஷண்டா இருக்கட்டும், இடுப்பு வலி பேஷண்டா இருக்கட்டும், கழுத்து வலி பேஷண்டா இருக்கட்டும், எல்லாருமே இந்த கபம் காலத்துல அந்த குளிர்ந்த காற்று மழையோ இல்ல அது குளிர்ந்த காற்றோ இருக்கலாம், அந்த டைம்ல வலிகளும் அதிகமாகும். அது அந்த மாதிரி வலிகள் எல்லாருக்குமே ஏற்படுமா, இல்ல இந்த வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் ஏற்படும் அந்த மாதிரி ஏதாவது? அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது பொதுவா வயதானவர்களுக்கு தான் தேய்மானம் அதிகமா இருக்கும். இளம் வயதினர்களுக்கு ரத்த ஓட்டம் வீரியமா இருக்கும். அதனால உடம்பு சூடு தன்னால மெயின்டைன் ஆயிரும். அதனால அவர்களுக்கு பொதுவாகவே அவங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது, வித்தியாசம் அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியாது. ஆனா வயதானவர்களுக்கு தேய்மானமோ இருக்கிற காலத்துல அந்த வலிகளோட இது அதிகமாக அவங்க உணர்வார்கள். ஓகே, அதுக்குதான் சொல்லுவோம் சித்த மருத்துவத்துல பத்தியத்துல மெயினா சொல்லுவோம் என்னன்னாக்க, கபம் அதாவது வாத வலி அதிகமா இருந்துச்சுன்னா கபம் சார்ந்த பொருட்களை, குளிர்ச்சியான பொருட்களை அதிகமா எடுக்காதீங்க, ஈரத்தில் நின்று வேலை செய்யாதீங்க, வெயிட் அதிகமா தூக்காதீங்க. இது கிழங்கு வகைகள் வாதத்தையும் குளிர்ச்சியுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க பார்ப்போம். ஓகே சார், சூப்பர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது இந்த குளிர்காலத்துல ஏற்படுறதுக்கான காரணங்கள் இதுதான். பட்டு சரி, இப்ப இதுல இருந்து நம்ம நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிகள்? ஓகே, இப்போ நமக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு இடத்துல
வாதம் உடலில் அதிகமானாலும் அந்த இடத்துல கபம் தொந்தித்தால் அவங்களுக்கு வலி அதிகமாகணும். அப்போ கபத்தை அறுக்கக்கூடியது எது? ஓரளவு வெப்பம். சரிங்களா? வெப்பமும் வாதத்தையும் கம்மி பண்ணணும், கொஞ்சம் உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படுத்தணும். ஆமா தானே? இப்ப குளிர் அதிகமா இருக்கு, உடனே என்ன பண்றோம்? ஒரு பெட்ஷீட்டை தூக்கி போத்துறோம், அந்த குளிரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாக்குறோம். அப்ப ஒரு இடத்துல குளிர்ச்சியினால வலி அதிகமாகுதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணோம்? அந்த இடத்துல ஹீட்டு சார்ந்த உஷ்ணம் சார்ந்த உணவுகளையோ இல்ல அது சார்ந்த மருத்துவத்தையோ நாம கொடுக்கும்போது அந்த இடத்துல வலி வேதனைகள் நமக்கு கம்மியாகும். அப்ப என்ன பண்ணுவோம்? அப்ப குளிர்காலத்துல என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? அப்ப அதுக்குதான் சொல்றாங்க குளிர்காலத்துல ஹை புரோட்டீன் டயட்டு அப்படின்றத நம்ம சொல்றோம். குளிர்காலத்திலே நமக்கு பசி அதிகமா எடுக்கும், பாத்திருக்கீங்களா? வெயில் காலத்துல கொஞ்சம் நமக்கு பசி எடுக்கும், ஆனா குளிர்காலத்துல ஏதாவது நொறுக்கு தீனி தின்னுட்டே இருக்கணும்ன்ற ஒரு உணர்வு, சூடா சாப்பிடணும்ன்ற அந்த தேவை உடலுக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரிதான். சோ அதுக்கு உண்டான உணவுகளை நம்ம கொடுத்துருவோம். இல்ல சார், நம்ம வழக்கமா சாப்பிட்றோம், நமக்கு அதுக்கான நம்ம ரெகுலரா சாப்பிட்றதுதான் சாப்பிட முடியுது, ஆனா எப்படி மெயின்டைன் பண்றது? அதுக்கு சின்ன சின்ன வீட்டு வைத்தியங்களை நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும். அது எந்த மாதிரியான வைத்தியம்? சரி, இப்ப இந்த இதுல 2 விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்றோம். வாதத்தை மிகுதிப்படுத்துறத குறைக்கணும். அப்போ வாதத்தை மிகுதிப்படுத்த உணவுப் பொருட்கள் என்ன? கிழங்கு சாப்பிட்றது, புளி சார்ந்த உணவுகள் சார்ந்த, புளி துவர் மிஞ்சிக்கின் பூரிக்கும் வாதம். புளி அதிகமானாலும் சரி, துவர்ப்பு சுவை அதிகமானாலும் சரி, வாதத்தின் தன்மை அதிகமாகும். அப்ப அந்த உணவுகளை நமக்கு கம்மி பண்ணணும். கிழங்கு வகைகளை கம்மி பண்ணணும். இதெல்லாமே வாதத்தை, அப்ப அதை இது பண்ணணும், கம்மி பண்ணணும். உடலுக்கு உஷ்ண மிளகு சார்ந்த எடுத்துக்கவே கூடாது, கம்மி பண்ணணும் ரொம்ப. அதுக்காக உடம்புக்கு இது இல்லாம இருக்கு. இப்ப உப்பைய படம் சாப்பிட முடியுமா கேக்குறாங்கல்ல எல்லாம், புளிய படம் எப்படிங்க சாப்பிடுறது அப்படின்றது. சோ அப்ப ஒரு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். நமக்கு உடம்புக்கு அரிசுவையும் தேவை, அப்ப கம்மியா எடுத்துக்கிட்டா போதுமானது. கிழங்கு வகைகள் முடிஞ்ச வரையும் தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்ல தவிர்க்க முடியலன்னா கருணை கிழங்கு மாதிரி உள்ள கிழங்குகள்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கடுத்து மிளகு சேர்த்து சாப்பிடுறது. உணவுல மிளகு, பூண்டு, பெருங்காயம், இந்த மாதிரியான உணவுகள்லாம் குளிர்காலங்கள்ல இதை எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் அசைவம் சேர்த்துக்கலாம். இது கோழிக்கறி, அது நாட்டுக்கோழி கறியா இருந்தா நல்லது. இது ஆட்டுக்கறி சாப்பிடலாம், மீன் சார்ந்த உணவுகள் சாப்பிடலாம், இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடலாம். இப்ப நீர் நாங்க மருத்துவமா நாங்க கொடுக்கறதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, மருந்து பொருட்கள், நாட்டு மருந்து கடைகள்ல சில மூலிகை பொருட்கள் நமக்கு கிடைக்கும். சூப்பர் சார். இப்போ உணவு முறைகளை பத்தி நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரியான உணவுகள் தவிர்க்கணும். ஸோ தவிர்க்கணும்னா எவ்வளோ அளவு குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நம்ம கிட்ட வேற எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கு? அதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான குளிர்காலங்கள்ல இல்ல வாத பேஷண்ட்டு இல்ல முட்டில வீக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியான மருந்துகள் நம்ம கொடுக்கணும். அந்த வீக்கம் உருவாகிறதை தடுக்கக்கூடிய மருந்துகளை நம்ம கொடுக்கணும். அப்புறம் அந்த வறட்சியை தடுக்கக்கூடிய மருந்துகளை நம்ம கொடுப்போம். அப்ப வாதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நெய் தன்மை உள்ளதை போகணும். இந்த குளிர்காலத்துல சில பேருக்கு மைல்டா வலி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டிலே என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடியதுதான். சரிங்களா? இதை நாங்க வலிச்சூரணம் அப்படின்னே நம்ம ஆமா, ஓகே. இது பாத்தீங்கன்னாவே இது மஞ்சள் கலர்ல இருக்கும். இது சாதாரண மஞ்சள் இல்ல, இதுல ஆமா, இது மரமஞ்சள் அப்படின்றத சொல்லுவோம். மரமஞ்சள், கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, குங்குளியம், இந்த அமுக்கரா, இதெல்லாம் இந்த இதுல சேர்ந்தது. சரிங்களா? ஆமா, இந்த பொடிகள்ல சேர்ந்தது. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு கை கால்கள் வர வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும், ரத்த கட்டுகளை கரைக்கும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை அப்படின்றத சொல்லுவோம். இதை எப்படி எடுத்துக்கிறது? இத நம்ம பால்ல கலந்து எடுத்துக்கிட்டாவே போதும். உள்ள சாப்பிடுறது? ஆமா, உள்ள
இப்போ காலையில வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்து ம். இதுல வந்து 1 ஸ்பூன் இதுல கலந்துட்டு குடிச்சிடணும். பால்ல கலந்து ஆமா, பால்ல கலந்து குடிச்சிடணும். சாயந்தரம் வந்து இன்னொரு அதே மாதிரி பால்ல வந்து குடிக்கணும். ம். அப்ப இதுல உடலுக்கு தேவையான கால்சியம், மெக்னீசியம், இது விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கும். இது மரமஞ்சள். சாதாரண மஞ்சளுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, நமக்கு நார்மலா மஞ்சள் கிழங்குல இருந்து வரும், இது தண்டு பகுதிகள்ல இருந்து இருக்கும். இது கொடி வகையை சார்ந்தது. இது மரங்கள்ல வந்து இதாகும், அந்த தண்டு பகுதியில வந்து தடித்து வந்து காணப்படும். இது எல்லாமே அந்த வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது, புண்களை வந்து ஆற்றக்கூடியது, அந்த ரத்தக்கட்டை கரைக்கிறத வந்து நல்ல எஃபெக்டா, நல்ல தன்மை இருக்கும். ஸோ உடலுக்கு வலுவை போதுமான மினரல்ஸையும் கொடுக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பும் இருக்கு. அப்படின்னும் போது இது வலிகளையும் வீக்கத்தையும் வேதனைகளையும் குறைக்கக்கூடியதா இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்க சொன்னீங்க இதை இந்த பவுடர் வந்து பால்ல நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம்னா உள்ள இருக்கிற அந்த ரத்த கட்டுகளாகட்டும், வலிகள், அதே மாதிரி வீக்கம் இதெல்லாம் குறைக்குதுன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட நீங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க? இங்க நாம வரவங்களுக்கு அந்த தேய்மானத்தினால ஏற்படுற வறட்சிகளை வந்து போக்கக்கூடிய நெய்ப்பு தன்மை சார்ந்த மருந்துகளை நம்ம கொடுப்போம். வாதத்தை கம்மி பண்றதுக்கு வலியங்காடி போன்ற கஷாயங்களை வந்து நம்ம உள் மருந்துகளை வந்து நம்ம கொடுப்போம். அந்த ரத்த கட்டுகளை வந்து கம்மி பண்றதுக்கு செந்தூரங்கள், பர்பஸ், இந்த மாதிரியான உள்ள மருந்துகளை வந்து அது உள்ள கொடுப்போம். பார்த்தா தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்டர்னலா தெரப்பி, இந்த வர்மா மருத்துவம் செய்வோம் இல்லைங்களா? ஸோ அந்த கைகளில் வந்து தேய்ச்சி ரத்த கட்டுகளை வந்து கரைச்சி அதுக்கு உண்டான தேவைகளை வந்து நம்ம பண்ணுவோம். இது நான் சொல்றது வந்து, இது நீங்க வீட்டுல வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்ல வந்து ஈஸியா வந்து விடுபடலாம். அதற்கான உணவா நீங்க எடுத்துக்க முடியும். இதுல சேர்றது எல்லாமே, இதுல வந்து நிறைய ஐட்டம் சேர்றது. இதுல முக்கியமா சேர்றது அமுக்குரா, நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடியது. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, சரிங்களா? வெள்ளை எள்ளத்தோட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. மெக்னீஷியத்தோட தன்மை இருக்கு, பொட்டாசியத்தோட இது இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஜிங்க் இருக்கு. ஆண்மைக்குருவிலிருந்து நிறைய மினரல்ஸ் வந்து எள்ளுல இருக்கு. இது மரமஞ்சள்ல வந்து உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தையும் கட்டு பண்ணுது, லிப்பிட் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இது லிவருக்கும் பாதுகாக்குது, பிளஸ் வந்து தேய்மானங்களை வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரியான நிறைய குங்குளியத்தோட பண்பு அது நம்ம சொல்லவே வேணாம். அது வந்து அந்த வறட்சிக்கு, தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லது. எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்துறதுல இந்த குங்குளியம் வந்து மிக அற்புதமான மருந்தா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் வந்து இருக்கிறதுனால இது வலிக்கும் அந்த வீக்கத்துக்கும் நல்லா அற்புதமா வந்து வேலை செய்யாது. ஓகே சார், அருமை, சூப்பர். என்ன நேயர்களே, சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மழை காலத்தில் ஆகட்டும், குளிர்காலத்தில் ஆகட்டும் உடம்புல ஏற்படக்கூடிய வலிகள், அந்த ரத்தக்கட்டுகள், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதனால ஏற்படுது, அதுக்கு வீட்டு முறையில வந்து இந்த பவுடரை செஞ்சு நம்ம கூட ப்ரிப்பேர் பண்ணி கூட நம்ம வச்சு நம்ம பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். அதே மாரி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகலை அப்படின்னா நம்ம சார் வந்து இந்த சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும், இல்லை அவர்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.